ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். டுடே ஸ்பெஷல் சாக்லேட் கேக். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா மைதா மாவு ஜலிச்சிக்கலாம். நம்ம வீட்டிலே எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்கம்மா இதுமாரி நல்லா ஜலிச்சிக்கணும். மைதா மாவு ஜலிச்சாச்சுமா. கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாமா, 1/2 ஸ்பூனு. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா. இப்போ பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாங்கம்மா 4 முட்டை உடைச்சாச்சு. இதை பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் மாற நல்லா லைட் எல்லோ வரும். பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா பஃபிங் ஆகிடுச்சு பாருமா முட்டை. இப்போ சர்க்கரை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு கலக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கிறோமா மிக்சியில். நல்லா சர்க்கரை பொடி பண்ணி வச்சுக்கிறோம்மா. நல்லா பொடி பண்ணி அதில் நல்லா ஓட்டி எப்படி ஒரு பாருமா பஃபியாக. இப்போ வெண்ணிலா வெண்ணிலா எசன்ஸ் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வச்சுக்கிறோமா. மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இப்போ நம்ம அந்த எக்கில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாமா கொஞ்சம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நாங்கள். இது கல்லெண்ணெய்லாம் விடலாமா. பால் கொஞ்சம் விட்டுக்கலாமா அதில். பால் விட்டுக்கலாம். பத்தலை பால் 100 பால் விட்டுக்கிறோமா. இந்த கப்பில் சின்ன 100 பால், ஒரு 100 எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலுமா. நல்லா பேட்டர் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலந்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக வந்துடுது. எப்படி வந்துடுது. பட்டர் சீட் போட்டுக்கிறோமா. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அப்படியே தடவி வச்சிடலாம். கேக் பேனில் நாங்கள் பட்டர் ஷீட் போட்டு வச்சாச்சு. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஆமாம், பட்டர் ஷீட் டப்பாவில் ஊற்றிடலாம். போதுமா, 3/4 பாகம் ஊற்றியாச்சு. நல்லா ஏம்பி வரும் வெந்தா.
தட்டிக்கலாம். அது உள்ளே இருக்கிறதுல ஏர்லாம் வெளியே வந்துடும். இந்தமாரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே குக்கரில் வச்சிடலாம். இது 40 to 50 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெல்ட் போடக்கூடாது, இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் வேகட்டுமா. வாங்கம்மா, கேக்கு வெந்துச்சா பார்க்கலாம். சூப்பராக வந்ததுமா கேக்கு. வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருக்கு. நல்லா வெந்ததுமா. இந்த பாருமா, ஒரு ஒட்டலை சூப்பராக வெந்துக்குது. நல்லா இருக்குது. நல்லா புசு புசுன்னு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சாக்கோ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு பாருங்கம்மா. எப்படி வெந்து எவ்வளோ பெருசாக வந்துக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்குது. மிச்சம் இந்த கேக் மாவு இந்த பாத்திரத்துலேயும் போட்டுக்கிறோம். ஆனால் இது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கம்மா, பாஞ்சு மாதிரி இது நல்லா அடியிலலாம் வெந்திருக்கு. நல்லா வெந்துக்குது. சாஃப்டாக பாருங்கள் எப்படி அம்முங்குது பாருங்கள். நல்லா இருக்குது. வாங்க இந்த கேக் எடுக்கலாம். பாருங்கம்மா, கேக்கு எப்படி வந்துக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா பாஞ்சியாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது கேக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கோபுரமாக வந்துக்குது. பாருங்கம்மா, கேக்கு சூப்பராக வந்துக்குது. நல்லா பாஞ்சியாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த கேக்கும் மிச்சம் கேக் மாவு வந்து பண்ணோம். இதுவும் சூப்பராக இருக்குது. இது அப்புறம் கட் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கேக் வீடியோவில் செம்ம சூப்பராக வந்திருக்கு. எப்படி கத்தி போல பாஞ்சியாக இருக்குதுப்பா. பாருங்கள், செம்மையாக உள்ளெல்லாம் சூப்பராக வந்து இவ்வளோ சூப்பராக பாருமா இப்படி கேக்கு. எங்கள் அத்தை கட் பண்ண மனசே வரல. காட்டணும்ல உங்களுக்கு. காட்டணும்ல, அதனால அப்படியே பாருங்க எப்படி இருக்குது. நல்லா வந்து நல்லா இருக்குதுமா கேக்கு. இதே அளவுக்கு இதே போட்டு பண்ணுங்கம்மா. சூப்பராக இருக்கும். சூப்பர். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.